ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கவர்மெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குரிய யூஜி அட்மிஷன் 2026 எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன் காசா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே கிளிக் ஹியர் டு யூஜி அட்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் நேமை 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறதுலையும் மேலே என்ட்ரு பண்ண மெயில் அட்ரஸ்ஸு திரும்பி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டில் ஆல்ஃபபெட், நெக்ஸ்ட் நியூமெரிக்கல்ஸ், நெக்ஸ்ட் அப்பர் கேஸ் இது எல்லாமே அரேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு 6 கேரக்டரிஸ்டிக்ஸில் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. திரும்பி நம்ம லாகின் பண்ண மாரி அந்த பாஸ்வேர்டை போட்டு தான் லாகின் பண்ணணும். பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோன்னே ஆர் யூ ஷுர் டு வாண்ட் டு சேவ் அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் திரும்பி ரீலோட் ஆகி யூசர் லாகின் அப்படிங்கிறதுக்கு போகும். அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாகின் ஆகி பேஜ் உள்ளே வந்ததுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறதா இருக்கும். அதில் உங்கள் நேம் டிஃபால்ட்டாகவே ஏற்கனவே என்ட்ரு பண்ணனால அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நேம் ஆஃப் த மதர் அப்படிங்கிறதுல உங்கள் மதர் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர், பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே தான் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா சேம் ஆஸ் த கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே என்ட்ரு பண்ண அட்ரஸ்ஸு கீழே என்ட்ரு ஆகிரும். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுல உங்கள் ஆல்டர் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தாலுக்கா கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன தாலுக்காவோ அது ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனில் உங்கள் தாலுக்காவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடு, உங்களுடைய அட்ரஸ்க்கு என்ன பின்கோடோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் பிறந்த மாவட்டம் எதுவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்தீங்கன்னா சிவிக் ஸ்டேட் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், நீங்கள் பிறந்த மாவட்டம் கார்ப்பரேஷனாக, முனிசிபலாக அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை டவுன் பஞ்சாயத்தா அப்படிங்கிற 4 ஆப்ஷன் கேட்கும். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்த ஆப்ஷனில் வருதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டிஃபால்ட்டாகவே என்ட்ரு ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஜெண்டரை கிளிக் பண்ணோம். மேலா ஃபீமேலா, தேர்ட் ஜெண்டரா அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன கேட்டகரியோ அது என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் டங் தமிழ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறதும் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ரிலீஜன், ஹிந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லீமா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டிக்கு கீழே வரீங்க அப்படிங்கிறத அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த கேஸ்ட், நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த இதுக்குரிய கேஸ்ட் அதில் செலக்ட் கேஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வரும். அதில் உங்கள் கேஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் அது மேண்டேட்ரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு சேவ் டு கண்டினியூ அப்படிங்கிறத கீழே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அதை ஃபில் பண்ணுறதா இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படியா இருந்தால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எஸ் அப்படிங்கிறத கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபேமிலியிலேருந்து இருந்தீங்கன்னா அதில் எஸ் அப்படிங்கிறத கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்கும். அது எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் வெடோ ஆர் எலிஜிபிள் பர்சன் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். இல்லைனா நன் ஆஃப் த அபோவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேவ் அண்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜும் சேவ் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் வந்து உங்கள் ஃபாதர் வந்து என்ன ஆக்குபேஷன், டெய்லி வேவேஜா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை எம்ப்ளாய்டு இல்லை அன்எம்ப்ளாய்டு, இதில் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மதருக்கும் டெய்லி வேவேஜா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை எம்ப்ளாய்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை அன்எம்ப்ளாய்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளோவோ அதை இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரும் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் அன் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் முதல் பட்டதாரியாக இருந்துச்சுன்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இல்லை கன்வெர்ட்டட் கிறிஸ்டின்ஸ் இவங்க மட்டும் ஃபில் பண்ணுறது. அவங்க வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் 12th வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருந்தா அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜும் சேவ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு 4th ஆப்ஷன் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். இது வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் எந்த ஸ்கூல், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஸ்கூல் எந்த ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து உங்கள் ஸ்கூல் வந்து கார்ப்பரேஷனா முனிசிபலா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். உங்கள் ஸ்கூல் வந்து கார்ப்பரேஷன் அப்படின்னா கார்ப்பரேஷனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை முனிசிபல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் யூ ஸ்டடி 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் அப்படிங்கிறதுல படிச்சிருந்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன் அப்படின்னா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி 6th to 12th வரைக்கும் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் இயர் ஆஃப் பாஸிங்கும் 2020 2026 வரைக்கும் டிஃபால்ட் என்ட்ரு ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டும் என்ட்ரு ஆகிருக்கும். டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் என்ன பிளாக் வரீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பிளாக் இருக்கோ அப்படி காமிக்கும். அதில் நீங்கள் என்ன பிளாக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாக்கில் எவ்வளோ ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து காமிக்கும். அதில் உங்கள் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூல் வந்து டாப்பில் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளை 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் அப்படின்னா அங்கே மேலே இருக்கிற செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 6th 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் அப்படியே ஃபில் ஆகிரும். இல்லைனா 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல், 9th 10th வேறு ஸ்கூல், அப்புறம் 11th 12th வேறு ஸ்கூல் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 4th பேஜும் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் 5th பேஜ் அகாடமிக் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். அதில் குவாலிஃபைடு எக்ஸாமினேஷன் டிஎன்ஹெச்எஸ்சி அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் போர்ட் ஆஃப் த எக்ஸாம் அப்படிங்கிறதும் ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் வந்து பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பரை ஃபில் பண்ணணும். அது வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டில் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபைடு இயர், நீங்கள் எந்த வருஷம் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகினீங்களோ அந்த வருஷம் 2026 அப்படின்னா 2026 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹெச்எஸ்சிலே எந்த குரூப் எடுத்து படிச்சுங்க, ஹெச்எஸ்சி அகாடமிக்கா இல்லை ஒகேஷ்னலாக கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அகாடமிக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் கோட், நீங்கள் வந்து எந்த குரூப் எடுத்து படிச்சிங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேக்ஸ், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பயாலஜி, இல்லை பியூர் சயின்ஸ், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், காமர்ஸ் அப்படிங்கிறது கேட்டகிரி காமிக்கும். நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமா ஆர் தமிழ் மீடியமா அப்படிங்கிறது கேட்கும். இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை தமிழ் மீடியத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய எம்எஸ் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து உங்கள் 12th ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து கீழே இருக்கும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மார்க் அப்டைன்ட் இன் ஹெச்எஸ்சி, நீங்கள் 12th எடுத்த மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு தமிழில் வந்து
இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய பப்ளிக் ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதை ரிஜிஸ்டர் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் 100க்கு அப்டைன்ட் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. திரும்பி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் குரூப்பை பொறுத்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டில் என்ட்ரு பண்ணிட்டு அதேமாதிரி ரிஜிஸ்டர் நம்பரையும் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அண்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். அதில் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸ் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் நேம் அப்படிங்கிறத அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கவர்மெண்ட்ஸ் காலேஜ் இருக்கோ அத்தனை கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் காமிக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னா காலேஜ் கூட ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக என்ட்ரு ஆயிரும். நெக்ஸ்ட்டு காலேஜ் கேட்டகிரி வந்து உமன்ஸ் காலேஜ் அப்படின்னா உமன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை கோயட் அப்படின்னா கோயட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை பாய்ஸஸ்னால் பாய்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ண காலேஜுக்குரிய கோர்சஸ் வந்து ஆர்டர் வைஸாக ப்ரிஃபர் ஆகும். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் வேணுமோ அது வெப்சைட்டில் வந்து செலக்ட் அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் அதர் அந்த டிஸ்ட்ரிக்டில் வேறு என்ன காலேஜ் இருக்கோ அதுவும் ஷோ ஆகும். அதுலேயும் நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 2-3 கோர்ஸ் கூட ஒரே டைமில் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கோர்ஸ்லேருந்தும் கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எந்த கோர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண காலேஜ் வந்து நம்பர் வைஸாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எந்த கோர்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் சைடில் வந்து இங்கே ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஆரோ மார்க் லோவில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆரோ மார்க் லோ அந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கீழே போயிடும். அதே அப்போ ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து மேலே வந்துடும். நெக்ஸ்ட் அந்த காலேஜ் டெலிட் பண்ணோம் அப்படின்னாவும் டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணோன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் சாய்ஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதான் ஃபைனல் கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக காலேஜை ப்ரிஃபரன்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரிவ்யூ காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நீங்கள் இவ்வளோ நாள் அப்ளை பண்ணது எல்லாத்தையுமே ஒரு ப்ரிவ்யூவாக கேட்கும். அந்த ப்ரிவ்யூவை பார்த்து கண்டினியூ டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ₹2, அதர் கேட்டகிரி எம்பிசி, ஓசி, பிசி இந்த கேட்டகிரிக்கு வந்து ₹50 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கேட்வே மட்டும்தான். இதை கிளிக் பண்ணிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதர் பேஜுக்கு லோட் ஆகும். அதில் வந்து ஒரு QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐ ஆப்ஷனும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி பே பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடை வந்து கிளிக் பண்ணி அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணோன்னா அந்த வெப்சைட்டில் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே டவுன்லோட் நவ் அப்படிங்கிறது ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட் கிளிக் ஹியர் டு அப்லோட் தி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் லோட் ஆகும். அதில் வந்து உங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இதில் வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். சைஸ் வந்து 150 KB 1 MB இருக்கணும்.
அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனல் தான். 12th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணி 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே பிடிஎஃப் ரெடி பண்ணி அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசி இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், அது ஆப்ஷனல் தான், தேவையில்லை, இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி, அது 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அது வந்து பிஎன்ஜி, ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் வந்து அதே ஃபார்மேட்டில் ஜேபிஜி, பிஎன்ஜி அதுவும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் ஆகும். ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். நெக்ஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29 வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த காலேஜில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிக்கலாம்.